வீடு சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் கூட காமிச்சு தரேன். வீடெல்லாம் 1ஆந்தேதி இல்லையா, அதனால் நான் புகை போட போகிறேன். இதுதான் என்னோடய எல்ஐசியில் வாங்கின கப்புகள். நான் 13 வருஷமாக எல்ஐசியில் ஒர்க் பண்ணேன். இன்னும் நிறையா கப்புகள் இன்னும் தூக்கி அலமாரிக்குள்ளே வச்சுருக்கேன். அதிகம் வைக்கல, ஜஸ்ட்டு எக்ஸிபிட்டுக்கு மாத்திரம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதுதான் எங்கள் அம்மா. ஆமாம், கொஞ்சம் ஆல்பம்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. என்னோடய அயர்ன் டேபிள், பின்ன நிறைய பேக்ஸ் இருக்குது. அது நம்ம எப்போவுமே நான் அலமாரிக்குள்ளே எடுத்து வச்சது தான், யாருக்கும் உபயோகத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இது எல்லாத்தையும் இப்படி மாட்டி வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டில் ஹெல்மெட்டு பூரா ஃபஸ்ட்டு மாட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பேகு தனியாக மாற்றி வச்சுருந்தேன். பின்ன அழகு பொருள்கள்லாம் வச்சு பார்த்தேன். எனக்கு பின்ன அழகு பொருள்களை விட வீட்டில் உபயோகம் தான் ஜாஸ்தின்னு தோணுச்சு. அதனால் நான் இந்த ஹெல்மெட்டெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கழிச்சப்போ மழையில் நனைஞ்சால் கூட இதில் மாட்டிடலாம். இதில் இப்படி மாட்டும்போது இருந்து நம்ம ஃபேன் போடும்போது அது காஞ்சிக்கும். இந்த பேகெல்லாம் மாட்டியிருக்கேன். இது என்னோடய ஸ்டாண்டு. இதுக்குள்ளே புக்ஸ் எல்லாம் அடுக்கி இப்படி மூடி வச்சுருக்கேன். என் பையனோட லேப்டாப் எப்படி வச்சுருக்கான் பாருங்கள், டப்பா ப்ரோட்டீன் ஷேக்கை தூக்கி அதில் வச்சுருக்கான். இது புக்ஸுகள், பிள்ளைங்க சின்ன வயசில் படித்த புஸ்தகங்கள் அவங்க திருப்பி வந்து தேடுவா. அதனால் கொஞ்சம் புக்ஸ் இப்படி வச்சுருக்கு, ஓப்பன்லே இருக்குது. என்னோடய தையல் மிஷின். இது வந்து புதிய வீட்டுக்கு நாங்கள் வாங்கின சிங்கு, அது இதுக்குள்ளே வச்சுருக்கோம். அங்கே நாங்கள் புதிய வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு வேண்டி வாங்கி வச்சுருக்கோம். இல்லைனா அந்த டேபிள் சும்மா தான் நான் வச்சுருப்பேன். இங்கே தான் மொபைல் எல்லாம் சார்ஜ் போடுவோம். இதான் என்னோடய ஹோம் ஸ்டிக்கர். இந்த இடத்துல வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. இந்த கார்னர் ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுனால நான் இங்கே மெடிடேஷன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த ஹோம் ஸ்டிக்கர் வச்சுருந்தேன். இப்போ அந்த இடத்துல வேணுங்கிற சாமானை அடைக்க வேண்டியதாக போச்சு. இது என்னுடைய ஜிம்மு மிஷின், தெரியுதா? இது எனக்காக வாங்கினார். ஆனால் நான் இதில் நான் உபயோகிக்கிறதே கிடையாது. இப்படி இருக்குது. அடிக்கடி நான் தொடச்சி வச்சுப்பேன். மிஷின் என்ன சொல்லுவா, பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது. ட்ரெய்லரா? அது என்ன சாமான்? ஏரோஃபிட்டோட அந்த அப்புறமா சொல்கிறேன், டக்குன்னு பேர் வரமாட்டேங்குது. இது ரவிவர்மாவோட பெயிண்டிங்கு. எப்படி உட்காண்ட்ருக்கு பாருங்கள். இப்போ அந்த டேபிளை எடுத்தால் தான் எனக்கு ஏதாவது பண்ண முடியும். இது வாஷிங் மிஷின். இதுக்கு அடியில் தான் அடிக்கடி எலி பூந்துட்டு விஷமம்லாம் பண்ணி வச்சிரும். இங்கெல்லாம் வால்பேப்பர் ஒட்டிச்சிருக்கேன். நான் சுவிட்ச் போர்டுக்கு சுற்றிலும் அழுக்காயிடும்ல, அதனால் கைப்பட்டு அழுக்காயிடும். நான் அடிக்கடி துடைக்கிறதுக்கு சௌகரியமாக இங்கே வால்பேப்பர் ஒட்டிச்சு வச்சுருக்கேன். இங்கே ஒரு கண்ணாடி. எனக்கு கண்ணாடிகள் எவ்வளோ வச்சாலும் ரொம்ப பிடிக்கும். ஸ்டிக்கர் கண்ணாடிகள் வாங்கி. இது டான்ஸு ஐஸ்வர்யாவோட அதுக்கு வேண்டிட்டு நான் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு செவரு பூரா வைக்கிறனாக்க ஆசையாக இருக்குது. வீடு பூரா புகை போட்டுட்ருக்கேன். நான் இப்போ இந்த மேஜிக் விண்டோ, அது கொசு வலை, இதை அடைச்சி வச்சுருந்தா எங்களுக்கு வெளியில் இருக்கவங்கள பார்க்கவும் செய்யலாம். அதே சமயம் இந்த டஸ்ட்டெல்லாம் இதில் நிறைய அக்யூமுலேட் ஆகும். அதனால் இது கழுகினா அப்படியே கருகரான்னு போகும். சர்ஃபை வச்சுட்டு கழுகுவேன், அது பயங்கரமாக அழுக்கு வரும். இப்போ தரையெல்லாம் நீட்டாக கழுவ வேண்டி வரும். அதனால் சமையலாத சமயத்தில் இந்த வேலையை தொட்டோன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். பையனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன் உங்களுக்கு 9 மணி வரைக்கும் நான் லேட் பண்ணுறேன்னா, இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வர்றதுனால தான் எனக்கு சாயங்கால சமயத்தில் கொஞ்சம் டயர்டாகிடுவேன். அதனால் காலையிலே இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் நான் முடிச்சிடுவேன். மறுபடியும் கணபதிக்கு கோலம் வச்சுருக்கேன். இது என்னோடய வால்பேப்பர் ஒட்டிச்சு வச்சது. செவரு பெயிண்ட் அடித்தோன்னா அழகாக இருக்குது. இங்கே திருப்பி அழுக்காயிடும்ல, அதனால் வால்பேப்பர் ஒட்டிச்சு வச்சுருக்கேன். இனி ரோட்டில் போனோன்னா வம்பு தும்பெல்லாம் வரும். ஏன் தெரியுமா, எல்லாம் செவரு வள்ளி நம்ம தலையில் கொட்டுறதை பார்க்க வேண்டியதாக இருக்கும். நான் என்னோடய கடமைக்கு மற்றவங்க வீட்டோட என்ட்ரன்ஸும் கூட சேர்த்து பெருக்கிடுவேன். ஏன்னா அவங்க சவரெல்லாம் வாரி எங்கள் நடையில் தள்ளிடுறதுனால நானே சுத்தம் பண்ணிவிடுவேன்.
இப்போ கொஞ்சம் கழித்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் எழுந்திருந்து வந்து காணிக்கிற அக்கிரமங்கள் தாங்க முடியாது. திருப்பி நம்ம நடையில் எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ பண்ணிடுவாங்க. அதனால அதுக்கப்புறம் வெளியில் போக மாட்டேன். என்னோடய டைம்ங்கிறது காலையில் 4 to 5, 6 o'clock மேக்ஸிமம் உள்ளெல்லாம். இது என்னோட பூஜா முறை. குட்டி பூஜா முறை. இது அடிக்கடி நான் ஃபோட்டோவெல்லாம் கழட்டி ஒட்டடையெல்லாம் அடிப்பேன். இது என்னோடய நிலக்கண்ணாடி. இது பார்த்து தான் நான் ஒத்தைக்கு இருக்கும்போது பேசிக்கிட்டே இருப்பேன். இதோட கபடுகள் 6 கபடு. இங்கே தான் நான் ரீல்ஸ் போடுறது. இங்கே இருந்துக்கிட்டு தான் அந்த குட்டியோண்டு இடத்துல தான் நான் டான்ஸ் ஆடுவேன். அந்த பக்கம் தள்ளினா அலமாரி இடிக்கும், இந்த பக்கம் தள்ளினா செவுரு இடிக்கும். பாருங்க, இங்கே எல்லாம் வால்பேப்பர் ஒட்டிச்சிட்டேன். முன்னாடி இதுதான் வேலை எனக்கு. ஆன்லைனில் வால்பேப்பர் ஆர்டர் போட்டு இது மாதிரி விற்கிறது. இது கிளாஸ் ஸ்டிக்கர். பாருங்கள், கண்ணாடி தெரியுதா? இது டிவியில் கிருஷ்ணர் இருக்கார், பிள்ளையார் இருக்காங்க, சரஸ்வதிமா இருக்காங்க, கிருஷ்ணர் சிற்பி இருக்கார், திருப்பி குட்டி கிருஷ்ணன் இருக்கார். மேலெல்லாம் சுத்தம் பண்ணணும், சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அடிக்கடி டியூப்லைட்டுக்கு மேலே ஒட்டடை அடிக்கணும். இந்த இதுக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி சுத்தம் பண்ணணும். அதனால தான் நான் அதிகமாக முன்னாடியெல்லாம் பிளாஸ்டிக்கில் நிறைய அலங்கார தோரணங்கள்லாம் வாங்குவேன். இதில் ஒரு கண்ணாடி இருக்குது. இந்த கண்ணாடியில் ஆப்போசிட் தெரியறது செவரு. இங்கேயும் வால்பேப்பர் நான் தான் ஒட்டிச்சேன். இந்த டைனிங் டேபிள் முட்டி நிற்கிற இடத்துல ஒரு அழுக்கு படும், அதனால இந்த வால்பேப்பர் ஒட்டிச்சு வச்சுருக்கேன் நான். இது எனக்கு ஸ்டிக்கர். இது ஒட்டினதுக்காக நான் வாங்கின திட்டு சில்லறை அல்ல. நான் கஷ்டப்பட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இப்படி ஸ்டிக்கர் ஒட்டிச்சு வைப்பியேன்னு சொல்லிவிட்டு என்னை அவ்வளோ திட்டினாங்க. இங்கே வந்து சைடில் ஒரு சின்ன ஒரு பெயிண்டிங் பண்ணினேன் செவரில். அது அப்புறமா சத்தம் போட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதை சின்ன பெயிண்ட் வச்சு வேறு பெயிண்ட் வச்சு அடித்தேன். அப்போதைக்கு பெயிண்ட் மாறி போச்சு. அதனால் ஃபுல்லாகவே படிக்கட்டு மாதிரி டிசைனில் அடித்து விட்டேன், பெயிண்ட் அடித்து விட்டேன். அப்புறமா பார்த்தேன், எல்லாம் வந்து வர்றவங்கெல்லாம் வந்து இது என்ன டிசைன் கேட்டாங்க. படிக்கட்டு மாதிரி டிசைன் வச்சு கொடுத்தேன். அந்த நான் அடித்த பெயிண்டிங் எனக்கே பிடிக்கல, அதனால நான் படிக்கட்டு மாதிரி அழகாக பெயிண்ட் அடித்து விட்டேன், க்ரீம் கலர் பெயிண்ட். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன தோணுச்சு, வால்பேப்பர் அடித்து நீட்டாக இப்படி ஒட்டிச்சிட்டேன். இப்போ இது பரவாயில்ல, இந்த லுக் வால்பேப்பர். இது என்னோடய போர்டு. நான் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா அதில் எழுதி பார்ப்பேன். என்னோடய போர்டு. கிளாஸ் ஒன்றும் எடுக்கலை. ஸோ இது ஒரு ரூமு. ரோட்லேருந்து பார்த்துக்கோங்க. இது ரோடு ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன ரூமு. இதெல்லாம் செருப்பு ஸ்டாண்டெல்லாம் வச்சுருக்கோம். வெளியில் ஒரு சின்ன பைப் இருக்குது. பின்ன இது ட்ரெட்மில்லு. இதுக்கு பேர் ட்ரெட்மில்லு வந்துருச்சு பேர். ட்ரெட்மில்லு புக்கு. இது வந்து நான் மூடி வச்சுருப்பேன். நான் இது போட்டு மூடிடுவேன். ஏன்னா எனக்கு டஸ்ட்டு அடித்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால மூடிடுவேன். இந்த பிள்ளார் வந்து சாமான் தேடுறேன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் எடுத்துருவாங்க. இது ஒரு பேப்பர் மாதிரி சாமான்லாம் பொதிஞ்சு வரும்போது உள்ள கிடைக்கிற அந்த லைட் வெயிட் பேப்பர். இது எதுக்காவது உதவுன்னு வச்சுருக்கேன். இது நான் பண்ணினேன் டிசைன் கிராஃப்ட்டு. இதுக்குள்ளார ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். பழைய காலத்தில் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல கூடு, அது மாதிரி நான் வால்பேப்பர் ஒட்டிச்சு வச்சுருக்கேன். முன்னாடி இந்த வேலை தான் பண்ணிகிட்ருப்பேன் அடிக்கடி. வால்பேப்பர் வாங்கி எல்லா இடத்துலையும் ஒட்டிக்க வைக்கிறது. இது என்னோடய தையல் மிஷின். கண் அதிகமாக சைட்டு சரியில்லாததுனால அது அதிகம் உபயோகிக்கிறது இல்லை. ஐஸு தான் உபயோகிப்பேன். நூல் கோர்த்து வச்சா நான் தைப்பேன், அவ்வளோதான். இது புதிய வீடு போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்போ இது காலியாகிடும். அத்தைப்பூக்களம் வாங்கி பையன் பாருங்கள், ஹெல்மெட் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்தாலும் அவன் கொண்டு போய் இதில் தான் வைப்பான். அதில் வச்சா தான் அவளுக்கு சந்தோஷம்.
இது ஃப்ரண்ட் ரூம் லுக்கு. அடுத்தது நெக்ஸ்ட்டு பூஜா மாதிரி சின்னதாக வச்சுருக்கோம். எப்போவுமே சுவாமி நம்ம கவனிச்சுக்கணுங்கிறதுனால ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்கோம். இது ஒரு சின்ன வால்பேப்பர் டிசைன். இது ஒரு அலமாரி. இது திறந்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சாமான்லாம் அடிக்க, இந்த பழைய சாமான்லாம், அந்த ஸ்டேஷ்னரி, இந்த கிராஃப்ட்டு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே தூக்கி நிறச்சி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக வந்து செவுருலேருந்து உளுத்து போயிடுது. அந்த செவுரு இருக்கு இல்லையா, அந்த செவரோடு சேர்த்துருக்கறதுனால அவ்வளோ செவுரு உளுத்து போய் அடர்ந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பர்கள், அட்டைப்பெட்டியெல்லாம் வச்சு பசை போட்டு ஒட்டிச்சு, அது மேலே வால்பேப்பர் ஒட்டிச்சு, இது உபயோகத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாக பாருங்கள் வால்பேப்பர் ஒட்டிச்சிருக்கேன். அலமாரியோட ஒரு கேட்லேயும் வால்பேப்பர், இதெல்லாம் வால்பேப்பர் ஒட்டிச்சு வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக ரெயின் கோட்டு. இங்கே பிள்ளைங்க ரெயின் கோட்டெல்லாம் கொண்டு போய் என்ட்ரன்ஸில் குமிச்சிருவாங்க. ஹெல்மெட் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க இல்லையா, கணபதி வச்சுருக்க இடத்துல ஒரு ஸ்டாண்ட் இருந்தது முன்னாடி, சௌகரியத்துக்காக வச்சுருந்தேன். அதில் வந்து ரெயின் கோட்டெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க, செருப்பு அப்படியே தூக்கி போட்டுருவாங்க, ஷூஸ் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க, மழையிலேருந்து வந்தப்போ கொடையை தூக்கி போட்டுருவாங்க. பார்த்தா ஃப்ரண்ட்டு பார்த்தா ஃபுல்லு நிறைஞ்சிருக்கும். ஸோ அதை நான் அப்புறமா காய வச்சு, நல்ல வெயிலில் காய வச்சு, அழகாக ஷர்ட்டு மடக்க மாதிரி மடக்கி இதுக்குள்ளே திணிச்சு வச்சுருக்கேன். எத்தனை ரெயின் கோட்டுன்னு பாருங்கள். இந்த இதை வந்து ஃபுல் வால்பேப்பர் ஒட்டிச்சு அதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஆனாலும் திருப்பி ரெயின் கோட்டு காணலைன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து வரும்போது வேறு ரெயின் கோட் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இதனாலே நான் உங்களுக்கு கேட்குறப்ப எல்லாம் எடுத்து கொடுக்கணும். இல்லை எடுத்து கொடுக்கலன்னு வைங்க, உடனே புதுசு வாங்கிட்டு வந்துடுவா. இது நான் வால்பேப்பர் வாங்கின சாமான். பின்ன நிறைய பெயிண்டிங்கு, கிராஃப்டிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் தூர போடணும், இருந்தாலும் ஏதாவது யூஸ் வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மேக்ஸிமம் வச்சு பார்ப்பேன் கொஞ்ச நாள். இது நெக்ஸ்ட்டு ரூமு, கண்ணாடி ரூமு. இதுதான் அந்த ஸ்டிக்கர் பாருங்கள். எனக்கு ரொம்ப அந்த மாதிரி இயற்கை சீன்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு எண்ணம் வாங்கி யார் கண்ணிலையும் படாமல் தனியாக ஒட்டிச்சு வச்சுருக்கேன். இது நான் நிற்கிற கிச்சன்லேருந்து இந்த கட்டிங் வந்து வெளியில் ஓப்பன் ஆகும், தெரியுதா? இது ஓப்பன். இந்த ஸ்லாபு குட்டி அலமாரி, மெடிசின்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக. இருந்தாலும் இப்படி தான் கலைச்சி போடுவாங்க. அவங்க எடுத்து உள்ளே ஒதுக்கி வைக்கவே மாட்டாங்க. நான் வந்து இதுக்காக இந்த ஸ்டாண்டு வாங்கி பாத்ரூம்காக வாங்கின தற்காலம் இது இப்படி இருக்குது. இதுதான் என்னோடய அடுக்களை நீங்கள் எப்போவும் பார்த்துருப்பீங்க. எப்போதும் அங்கே தான் நிற்பேன். கண்ணாடி, குட்டி கண்ணாடி. அடுத்தது இது நான் ஆன்லைனில் வாங்கினேன். என்னுடைய இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் வாரி வழித்து போட்டிருப்பாங்கள்ல, ஸோ இதெல்லாம் வந்து அழகாக இதில் அடுக்கி வச்சுருப்பேன். வெளியில் தூக்கி போட்டிருந்தா அவ்வளோ பொடி அடித்து நாசமாகி கிடக்கும். அதனால மெனக்கட்டு நான் இதுக்குள்ளே எல்லாம் வச்சுருக்கேன். திருப்பி கேட்பாங்க எங்கே இருக்குது சாமான்லாம், அதெல்லாம் நாம் தான் எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இது கண்ணாடி ஸ்டாண்டு, தெரியுதா? ஃப்ரண்ட்டு தெரியுதா, பேக்கு தெரியுதா, அன்றைக்கே தெரியல. கண்ணாடி ஸ்டாண்டு தெரியல. இப்போ தெரியுதா? கண்ணாடி ஸ்டாண்டு. இதுதான் என்னோடய மூக்கு கண்ணாடிகள், ரீடிங் கிளாஸஸ். இங்கேயும் கண்ணாடி தான். இதெல்லாம் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே தான் எல்லா சாமானும் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் டப்பாவெல்லாம் முன்னாடி செவரில் தான் வச்சுருந்தோம், இப்போ இதில் போட்டு வச்சுருக்கேன். ஆல் டைப்ஸ் ஆஃப் மெடிசன். இங்கேயும் ஒரு கொதுகு வலை கேட் இருக்குது. இது திறந்துட்டு வெளியில் போனால் இதுதான் படிக்கட்டு, மச்சிலில் போகிறதுக்குள்ளே படிக்கட்டு. இங்கே தான் துணி நான் காய வைக்கிறது, வாஷிங் எல்லாம் கழிஞ்சு இங்கே தான் துணி உணர்த்துவேன். இந்த இடத்துல ஒரு கண்ணாடி வச்சுருக்கு. இது பாத்ரூம். இதுதான் ரொம்ப எனக்கு வேலை வாங்குகிற ஒரு இடம். அடிக்கடி இதெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணணும். மாலையெல்லாம் வந்து சேர் போட்டு ரொம்ப கஷ்டம் இது மேலே சுத்தம் பண்ணுறது. இது வந்து துணியை வச்சுட்டு இப்படியே எக்கி துடைப்பேன். இடமெல்லாம் தெரியுதா? தொடச்சி அடிக்கடி இங்கே இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணி வெளியில் கொண்டு போகணும். இது சின்ன ஒரு டப்பு, நமக்கு டைல்ஸ். இது வெளியில் மிட்டம். இது இங்கே படிக்கட்டு வந்ததுனால இது எங்களோட இது பாதி போயிடுச்சு. மேலே ஏறுறதுக்காக வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து புழக்கடை. வாஷிங் மிஷின் வச்சுருக்கு. துணியெல்லாம் நனைக்க போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த வேலை தான் செய்ய போகிறேன்.
துணி பார்க்க. இது எங்கள் மோட்ரு. அவங்க மச்சில் அவங்க குடியிருக்காங்க. மேலே போர்ஷன் நாங்கள் மேலே வாடகைக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே தான் தோட்டம் வச்சுருக்கேன். தோட்டம் அது மேலே ஏறி முன்னாடி போனேன்னா அங்கே அவ்வளோ வேலை இருக்கும். பூரா ஒதுக்கி எல்லாம் பெருக்கி அலம்பி விட்டு தலையெல்லாம் வேர்த்து கொட்டிடும். வாரம் ஒரு முறை போவேன் சுத்தம் பண்ணுறதுக்காக. இது கிளிப்பு வாங்கினேன், ஒரு உபயோகம் இல்லாமல் உட்காண்ட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு துணி நனைக்க போடலாம். அதுதான் இதெல்லாம் துணிகள்லாம் அவங்களாம் வாஷிங் மிஷினில் போட மாட்டாங்க. நாமளாக போய் கண்டுபிடிச்சி எடுத்து தான் போடணும். சரி, அப்போ பார்க்கலாம். நன்றி.